வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்காமி. யாரை பற்றி பார்க்க வரோம்னா, ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பழுத்துடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து நிறைய கிராமங்களில் ஃபண்ட் இறக்கி ஓபிஎஸ் கலக்கலான்னு கலக்கிட்டாராம். ஸோ ஓபிஎஸ் எளிதாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயிச்சார்னா எங்களுக்கு நிறைய திட்டங்கள் வரும்னு சொல்கிறாருக்கான தான் நாங்கள் ஓபிஎஸ்க்கு வாக்களிச்சிருக்கோம். ஏன்னா இவர் ஏற்கனவே 3 தடவையும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதை எடுத்து பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது பாஜக மத்தியில் ஆட்சியில் வரும்போது ஏதாச்சும் நம்மளுக்கு பண்ணுவார் ஓபிஎஸ். அதிமுக இரட்டை எலெக்ஷனுக்கு இப்போ வந்து வாக்களித்தா எம்பியாக தான் போகிறாங்க. பெரிய லெவலில் வந்து பேசுவாரா இல்லையான்னு தெரியல. அது சென்ட்ரலுக்கு அகேன்ஸ்டாக வந்து வேட்பாளரை நிப்பாட்டினாங்க. அதாவது பாஜகவோட கூட்டணி கட்சியில் இருக்கவர்னா நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ். அவருக்கு எதிராக வந்து அதிமுக நிற்கிறாங்க, தனித்து தான் எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து பாஜக ஆட்சியில் வரும்போது இவங்க அடிமையாக தான் போவாங்க, இது தெளிவாக தெரியும். ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக அதனால் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான வாக்குகள் உழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எளிதாக ஜெயிச்சு மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றியை பதிவு பண்ணுவான்னு நம்புகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்